நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இத்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியன் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தே வைத்து. எள்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கே உகந்து உமை நங்கையே வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியே பெற்றவாறே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் புதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரிய பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் அருளிய காஞ்சிபுராணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன்கண் வலம்புரி விநாயக படலம். புண்ணிய கோட்டீச பெருமான், அந்த பெருமானை திருமால் தாவித்து வழிபட்டு நான்முகனையும் ஏனைய உலகங்களையும் தான் படைக்கும் வரத்தினை பெற்றார். ஆதியிலே அயன் மால் இருவருமே பெருமானுடைய திருமேனியினுடைய இடது மற்றும் வலது பாகங்களிலிருந்து முறையாக தத்தம் வினைக்கேற்ப தத்தம் பண்புடன் படைக்கப்பட்டனர். அப்படி இருக்க தன்னோடு சேர்த்து படைக்கப்பட்ட அயனை தான் படைக்கின்ற ஆற்றலை பெற வேண்டும் என்று புண்ணிய கோடீச பெருமானை திருமால் வணங்கி வழிபட்டு அந்த ஆற்றலை பெற்றார். அந்த திருமால் புண்ணிய கோடீச பெருமானுக்கு எதிரிலே இருக்கின்ற அத்திகிரியிலே கோயில் கொண்டருளினார். அப்பொழுது தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து அசுரர்களுக்கு இடையூற்றினை விளைவிப்பதற்கும் தங்களுக்கு வருகின்ற இடையூறுகளை அகற்றுவதற்கும் ஒரு தெய்வத்தை இறைவன் படைத்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள, அப்பொழுது மந்திரமலையிலே இருந்த இறைவன் அங்கிருக்கின்ற ஒரு சித்திரசாலையிலே தேவ தச்சனாகின்ற மயன் பிரணவம் முதலிய மந்திரங்களுக்கெல்லாம் வரிவடிவம் கொடுத்து ஓவியங்களாக வரைந்திருப்ப, அந்த சாலையிலே உமையோடு இறைவன் சென்று கண்டு கழிக்கும் பொழுது அங்கு இரண்டு வகையான பிரணவங்கள் ஆண் யானை வடிவத்திலும் பெண் யானை வடிவத்திலும் வரைய பெற்றிருந்ததை அம்மை கண்டு தன்னுடைய ஐயத்தை வினவ, பெருமான், ஒன்று என்னுடையது பிரணவம், அது அகார உகார மகாரங்களால் ஆகியது. இன்னொன்று உன்னுடையது பிரணவம், அது உகார மகார அகாரங்களால் ஆகியது என்று விளக்கவும், அந்த பிரணவத்தினுடைய வரி வடிவங்களாகின்ற யானையின் வடிவத்தையே இருவரும் எடுத்துக்கொண்டு கூடி மகிழ்ந்து ஓங்கார பொருளாக இருக்கின்ற விக்ன விநாயகராகின்ற கணபதியை உலகிற்கு தந்தருளினார்கள் என்ற செய்தியை சென்ற வகுப்பிலே பார்த்தோம். பிடியதனூறு ஊமை கொள்ள மிகு கரியது வடி கொடு தனது அடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலிவல முறையிறையே என்று ஒரு சிறிய பாடலிலே சம்பந்த பெருமான் இந்த நிகழ்ச்சியை அழகாக நமக்கு விவரித்துள்ளார். அவ்வாறு தோன்றியருடைய அந்த விக்ன பிரசாத மூர்த்தியாகின்ற பிள்ளையார் தன்னுடைய இளமை பருவ விளையாடல்கள் எல்லாம் செய்யும் பொழுது தன்னுடைய துதிக்கையினாலே பார்க்கடலை முழுவதும் அதன்கண் இருக்கின்ற நீரினை உறிஞ்சி குடித்தார். அவ்வாறு முகந்து கொண்ட பொழுது
அவருடைய நீண்ட துதிக்கையிலே ஆதிசேடனாகின்ற பாயோடு இலக்கிமையோடு அங்கு பார்க்கடலிலே வாழ்கின்ற ஏனைய நீர்வாழ் உயிரினங்களோடு திருமால் பிள்ளையாருடைய துதிக்கைக்குள் சென்று அடங்கினார். பிறகு விளையாட்டாக விநாயக பெருமான் தன்னுடைய துதிக்கையிலே இருந்த அந்த பார்க்கடல் நீரினை மீண்டும் அந்த கடல் பரப்பிலே உமிழ்ந்தார். அவ்வாறு உமிழ்ந்த பொழுது அவர் உறிஞ்சி எடுத்துக்கொண்ட போது அவர் கையிலே சேர்ந்த திருமால் முதலிய பொருள்கள் எல்லாம் வெவ்வேறு திசைகளிலே துரும்புகளாக சென்று சிதறி வீழ்ந்தார்கள். அப்போது ஏற்பட்ட நோயிலிருந்து அவர்கள் மீள்வதற்கு சிறிது நேரம் பிடித்தது. அவ்வாறு தாங்கள் எடுத்த அந்த பிறவியை மறுபிறவி போல் கருதினார்கள். அவ்வாறு கருதி அந்த வருத்தத்தை தங்களுக்குள் பேசி தீர்த்து கொண்டிருக்கும் பொழுது திருமால் தன் கையிலே இருக்கின்ற பாஞ்சஜன்யம் என்ற சங்கு காணாமல் போய்விட்டதை கண்டு அச்சமுற்றார் என்பது வரையிலும் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். 27வது பாடல் வரை நிறுத்தியிருந்தோம். பின்னர் ஓரிடை திரண்டு உடன்குழியினர் பெரிதும் இன்னலுற்றமை தத்தமுட் பேசினர். எளியோ முன்னே நல்வினை பயத்தினால் இன்று மூதுலகம் தன்னில் வந்தவாறு மறுபிறப்பென மதித்தனரால். பிள்ளையாருடைய துதிக்கை நீரானது வெளியிலே உமிழப்பட்ட போது வெவ்வேறு திசைகளிலே சிதறி தெரித்து விழுந்த எல்லோரும் ஒன்று கூடினார்களாம். ஒன்று கூடி தங்களுடைய மேனி பட்ட நோவினை பேசி தீர்த்துக் கொள்கிறார்கள். எப்பொழுதுமே நண்பர்கள் தங்கள் துன்பத்தை கலந்து கொள்வதனால அந்த துன்பம் குறைகின்றது. நம்முடைய துன்பம் என்பது ஷேர் பண்ணிக்கும் போது குறையும். இன்பம் என்பது நல்ல நட்பு கொண்டவர்களோடு ஷேர் பண்ணி கொள்ளும் பொழுது பெருகும். துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் இது எப்பொழுதுமே உள்ள குணம் என்று பார்க்கின்றோம். நாம பட்ட கஷ்டம் நாம அதை இன்னொருத்தர் எடுத்து சொல்றோம். அவங்களும் இதே மாதிரி கஷ்டம் தான் நான் பட்டிருக்கேன் என்று இன்னொரு காலத்திலோ இன்னொரு இடத்திலோ பட்டதை சொல்லலாம். அல்லது ஒரே நேரத்திலேயே ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கிறோம், பஸ் பிரேக் டவுன் ஆயிடுத்து, தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்படின்னா அந்த துன்பம் தீரும், குறையும். அதே போல இவர்கள் அந்த வருத்தத்தை பேசி குறைத்துக் கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். அதுல என்ன சொல்லிக்கிறாங்களா, நான் மீண்டும் உயிர் பிழைத்து இந்த பழமையான உலகத்திலே திரும்பவும் உயிர் வாழ்வோம் என்று நினைக்கல. இது நமக்கு ஒரு மறுபிறப்பு. பிள்ளையார் துதிக்கைக்குள்ள போனதோட க்ளோஸ் நினைச்சோம். அப்படி இல்லை, தொடர்ந்து உயிரோடு இருக்கிறோம் என்பதே ஒரு பெரிய களிப்பிற்குரிய செய்தி. இதை நாம் ஒரு மறுபிறப்பாகவே கருத வேண்டும் என்று பேசிக்கொண்டார்களாம். அப்பொழுது மருட்சி தீர்ந்த பின்மாயவன் இடக்கையின் வழுவும் உருட்சி கூர்ந்த வெண்சங்கினை காண்கிலன் உயங்கி வெருட்சி கொண்டனன் தேடினன் வியந்திசை புறத்து பெருட்சி கொண்டது ஒலிப்பது கேட்டனன் செவியில். இவ்வாறு எங்கு போனோம், எங்கு இருந்தோம், எப்படி வந்தோம் தெரியாத அந்த மயக்கமானது திரும்பவும் பார்க்கடலேயே நாங்கள் இருப்பதை கண்டு தெளிந்த அவர்கள் அந்த மயக்கம் தீர்ந்த பிறகு, மருட்சி தீர்ந்த பின் திருமால் தன்னுடைய இடதுகையை பார்க்கிறார். எப்பொழுதும் இடதுகையில் இருக்கின்ற சங்கு அது காணவில்லை. இடக்கையின் வழுவும், இடக்கையிலிருந்து மிஸ் ஆகின்ற, தொலைந்து போய்விட்ட, உருட்சி கூர்ந்த உருண்டையாக இருக்கின்ற வெண் சங்கு, வெள்ளவெளேர் என்ற சங்கு, பாஞ்சஜன்யம் என்று பெயர். அந்த சங்கினை காண்கிலன். உயங்கி என்றால் வருந்தி, மிகவும் துன்பத்தோடு வருந்தி. வெருட்சி கொண்ட நன் அச்சமுற்றான். என்ன காரணம்? பெரும் தவத்தின் பயனாக இறைவனை வழிபட்டு திருவலம்புரம் என்ற திருத்தலத்திலே பெருமானுடைய அருளினாலே அந்த சங்கினை பெற்றான் திருமால். அப்படி பார்க்கிறோம். எவ்வாறு சக்கராயுதத்தை பெருமானை வழிபட்டு திருவிழிமிழிலே திருமால் பெற்றாரோ அதே போலவே அந்த சக்கராயுதத்தை தனது வலக்கையிலே தாங்கி இருக்கின்றார். சிவபெருமானை திருவலம்புரத்திலே வழிபட்டு பெற்றது சங்கு, அதனை இடது கையிலே தாங்கி இருக்கின்றார். இந்த சக்கரம் சங்கு ஆகிய இரண்டுமே அந்த திருமாலுக்கு படைக்கலன்களாக உதவி வருகின்றன.
திருமால் செய்கின்ற அனுகிரகங்களுக்கு, அதாவது அவர் செய்கின்ற மனக்கருணை மற்றும் அறக்கருணை செயல்களுக்கு இந்த சங்கும் சக்கரமும் மிகப்பெரிய துணையாக இருக்கின்றன. திருமாலுக்கு பதிலாக இவையே அவருடைய கிருத்தியங்கள், செயல்களை செய்கின்றன என்று கொள்ளலாம். அப்பொழுது தனக்கு மிகவும் முக்கியமான சங்கு காணாமல் போய்விட்டதை அறிந்து அவர் அஞ்சினார். விருட்சி கொண்டவன் தேடி பார்த்தார். வியன் திசை புறத்து அகன்ற எல்லா திசைகளிலும் சங்கு எங்கு விழுந்திருக்கின்றது என்று பார்க்கடலிலே தேடி பார்த்தார். பார்த்தா கிடைக்கல. ஆனா அந்த மருட்சி விலகும் வண்ணம், தெருட்சி ஏற்படும் வண்ணம், தெளிவு ஏற்படும் வண்ணம் ஒரு சங்கு நன்றாக ஒலிக்கின்ற ஒலியினை மட்டும் அப்பொழுது கேட்டார். அந்த ஒலியினை கொண்டு அது தன்னுடைய பாஞ்சஜன்யம் தான் என்பதை முடிவு செய்தார். என்ன காரணம்? அந்த பாஞ்சஜன்யத்திற்கு இருக்கின்ற ஒலி என்பது பிரத்யேகமானது, அது அந்த சங்கிற்கே உரியது என்பதனால அந்த சங்கு ஒலிப்பதை கேட்டவுடனே பாஞ்சஜன்யம் இங்குதான் எங்கோ இருக்கின்றது என்பதை அறிந்தார். ஆனால் அந்த சங்கினை யாரோ ஒருத்தர் ஒலிக்க வேண்டுமே, யார் அது என்று அந்த ஒலி வருகின்ற திசையை நோக்கி தன்னுடைய கணங்களை அனுப்பி தேடுகின்றார் என்பது 29வது பாடல். திருமால் காதிலே அந்த பாஞ்சஜன்யம் ஒலிக்கின்ற ஒலி மட்டும் வந்து சேர்ந்தது. ஓசையானது பாஞ்சஜன்யம் என உணர்ந்து அவ்வாசையில், இந்த இடத்துல ஆசை என்பதற்கு திக்கு திசை என்பது பொருள். ஆசையில் என்று சொன்னார் அந்த திசையில் சிலதமை செலவிடுத்தனன், ஒரு சிலரை அனுப்பினார் நாராயணர். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அந்த தெய்வங்களுக்கு தொண்டு செய்கின்ற பாரிஷத கணங்கள் உண்டு. ஆகவே நாராயணருக்கும் கணங்கள் உண்டு என்பதனால அந்த கணங்களிலே ஒரு சிலரை அந்த சங்கு ஒலி வருகின்ற திசை நோக்கி தேடி வருமாறு அனுப்பினார். அவர் போய் மாசில் ஐங்கரப்பிரான் கணம் வாயிடை கொண்ட வேசரும் சுரிமுகத்தினை கண்டு மீண்டுரைத்தார். அவர்கள் அந்த ஒலியினை நோக்கி செல்கின்றார்கள். செல்ல செல்ல ஒலி பெருகுகின்றது. அந்த ஒலி, அந்த சங்கு ஒலிக்கப்படுகின்ற இடத்திற்கே வந்து விட்டார்கள். வந்துவிட்டால் 5 கரங்களை கொண்ட விநாயக பெருமானுடைய கணங்கள், அந்த கணங்களிலே ஒரு கணம், ஒரு பூத கணம், ஒரு தொண்டர் அந்த சங்கினை ரொம்ப ஆர்வமாக ஆசையாக அவர் ஒலித்துக் கொண்டிருப்பதை இவர்கள் கண்டார்கள். வேசரும் சுரிமுகம், சுரிமுகம் என்றால் சங்கு, வேசரும் சுரிமுகம் என்றால் வேசு என்ற சொல்லுக்கு இழைப்பு என்பது பொருள். அந்த சங்கினுடைய ஒலியை கேட்டால் நம்முடைய இழைப்பு நீங்கிவிடும், அதாவது டயர்ட்னஸ் போயிடும். அப்படிப்பட்ட தன்மை கொண்டது பாஞ்சஜன்யத்தினுடைய ஒலி என்று சொல்லலாம். வாயிடை கொண்ட வேசரும் என்று பிரித்தால் இவ்வாறு பொருள். வகரமையினை உடம்புடைமையாக கொண்ட ஏசரும் என்று பிரித்தால், ஏசரும் என்றால் குற்றம் கூற முடியாத என்பது பொருள். ஏசு அரும், குற்றம் கூற முடியாத அந்த சங்கினை அந்த கணத்தினுடைய வாயிலே கண்டார்கள். கையிலே வைத்துக் கொண்டு ஊதிக்கொண்டிருக்கின்றது அந்த கணம். அதனை திருமாலிடத்திலே இந்த செய்தியை சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை என்பது என்ன? சங்கு எங்கு ஒலிக்கின்றது என்பதை கண்டு வாருங்கள் என்பதுதான். ஆகவே அந்த வேலையை முடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள். சொன்ன வாசகம் கெட்டு உளம் துளங்கி மற்ற இனி நான் என்ன செய்வல் என்று உசாவினன் கணங்களோடு எழுந்து பன்னகப்பகை அரசு மேல் கொண்டனன் படர்ந்தான் கன்னிபாகன் விற்றிருந்தருள் வெள்ளியங்கையிலை. இவ்வாறு தன்னுடைய கணங்கள் கூறிய வாசகத்தை கேட்டு மனம் நடுங்கிறான் திருமால். துளங்குதல் என்றால் நடுங்குதல். திருமால் நடுங்கினார் என்று கொள்ளக்கூடாது, மிகவும் கலங்கினார். அந்த சங்கினை மீட்டு பெறுகின்ற வகை எவ்வாறு என்று கலங்கினார். என்ன காரணம்? தேவருக்கும் யாவருக்கும் தலைவராக இந்த கடவுள் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை தேவர்களை கூட்டி இறைவன் முன்னரே அறிவித்திருக்கிறான் என்பதனால தங்களுக்கு தலைவராகின்ற விநாயகர் அவருடைய கணங்களிலே ஒன்று, அதன் கையிலே இந்த சங்கு மாட்டிக்கொண்டு விட்டது என்பதனால இதனை போரிட்டு பெறுவது என்பது சாத்தியம் என்று, வேறு எவ்வகையிலே இந்த சங்கினை மீட்டு பெறுவது என்று திருமால் மிகவும் மனம் கலங்கினார். நம்ம விட பெரியவங்கள்ட்ட நம்ம மோத முடியாது என்பதனால என்ன பண்ணினார்?
திருக்கையிலே பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கலாம். ஏன்னா பெருமானுக்கு பிள்ளைதான் அவர் என்பதனால, விநாயகப் பெருமானுடைய கண்களிலே ஒன்று என்னுடைய செங்கினை எடுத்துக்கொண்டு விட்டது, கவர்ந்து கொண்டு விட்டது, அதனை மீட்டுத் தர வேண்டும் என்று எல்லோருக்கும் தலைவனாகின்ற கடவுளை சென்று பார்க்கலாம் என்று கருதி அந்த வாசகத்தை கேட்டு மனம் கலங்கிய, மிகவும் கலங்கிய திருமால், நாம் என்ன செய்தால் முடியும் என்று யோசித்து, உசாவுதல் யோசித்தல், தனக்கு தொண்டு செய்கின்ற கணங்களோடு எழுந்து பறவைகளுக்கு பகையாக இருக்கின்ற பறவைகளுக்கு பகை பாம்பு, பாம்புகளுக்கு பகை பறவை. அந்த பறவைக்கு அரசு என்பது என்னன்னு கேட்டா கருடன். அந்த கருடன் மேல் பறந்து சென்று கன்னி பாகனாக இருக்கின்ற, உமாதேவி பாகனாக இருக்கின்ற அந்த பெருமான் வீற்றிருக்கின்ற கைலை மலையை அடைந்தார். அங்கு நந்தி தன் அருளினால் தடை கடந்தணுகி எங்கள் நாயகன் திருமுன்பு விழுந்து தாழ்ந்து எழுந்து பங்கயக்கரம் குவித்து நின்று இமவரை பயந்த நங்கையோடு உரை செவ்வி கண்டு இன்னது நவில்வான். அங்கு அந்த கைலாயத்தினுடைய தெற்கு வாசலுக்கு வந்தார். அங்கு நந்திதேவர் காவல் புரிகின்றார். கைலைக்கு வேறு திசைகளிலும் வாயில் இருக்கும் என்று சொன்னாலும் கூட பெருமானுடைய சந்நிதியை பெற விரும்புபவர்கள் இந்த தெற்கு வாயில் வழியாகத்தான் வர வேண்டும். அது முக்தி துவார் என்று சொல்லப்படும், முக்தியினை நல்கின்ற வாசல். அங்கு நந்தியம்பெருமான் காவல் புரிகின்றார். அவருடைய அனுமதியோடு பல தடைகளையும் கடந்து இறைவன் சந்நிதிக்கு வருகின்றார். வந்தால் எங்கள் பெருமானாகின்ற கடவுள் முன்பு விழுந்தான், தாழ்ந்தான், எழுந்தான் பெருமாள். அவ்வாறு வணங்கி எழுந்து, விழுந்து என்பது அட்டாங்க நமஸ்காரம், தாழ்ந்து என்பது பஞ்சாங்க நமஸ்காரம், எழுந்து இவ்வாறு 8 உறுப்பும் நிலத்தில் பட வணங்கி, பிறகு அரைகுறையாக எழுந்து 5 உறுப்பு நிலத்தில் பட மீண்டும் தலையினால் வணங்கி, பிறகு எழுந்து நின்று பெருமானிடம் சென்னிமிசை கைகூப்பி விண்ணப்பிக்கின்றார் என்று கொள்ள வேண்டும். பங்கயக்கரம் குவித்து நின்று, தாமரை போன்ற தன்னுடைய கைகளை தலைக்கு மேல் குவித்து நின்று, இமவரை பயந்த நங்கையோடு உரை செவ்வி கண்டு, பனிமலை பெற்றெடுத்த உமைநங்கையாகின்ற பெண், அவளோடு இறைவன் சேர்ந்திருக்கின்றான் என்ற தருணம், அது நல்ல தருணம். கைலாயத்திலே சாமி தனியா இருக்கும் போது அவரை போய் பார்த்தா ஒரு காரியம் ஆகாது. பக்கத்துல அம்பாள் இருக்கும்போது பெருமானே இது எனக்கு வேண்டும் என்று கேட்டால் அங்கு அருள் இருப்பதனால உடனே இது கிட்டும். அம்பாளை அருகிலே வைத்துக் கொண்டு ஒரு அடியவரை வேண்டுவதை இல்லை என்று சொல்வதற்கு இறைவனுக்கு மனம் வராது என்பதனால எப்போதுமே அந்த செவ்வி தருணத்தை கண்டு, இதுதான் நல்ல தருணம், பெருமானிடத்திலே விண்ணப்பித்து நாம் விரும்பியதை கேட்டுக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்று திருமால் மகிழ்ச்சியோடு முடிவு செய்தார். அண்ணலே உனது ஆணையின் அடியனேன் கடலுள் கண் வளர்ந்தனன் ஆயிடை ஆடல் செய் கணேச பண்ணவன் கடற்புனலொடும் என்னையும் பனைக்கை உள் மடுத்தனன் விடுத்தனன் மீளவும் உலகில். அண்ணலே, அரும்பெரும் குணங்கள் பொருந்தியவனே, என் குணத்தானே, உன்னுடைய கட்டளையின்படியே அடியேன் திருப்பாற்றலாகின்ற அந்த கடலிலே துயில் கொள்கின்றேன். அப்பொழுது பிள்ளை பருவ விளையாட்டுகளை செய்து கொண்டு வருகின்ற கணேச பண்ணவன் என்றால் கடவுள், தேவன். அந்த கணேச கடவுள் அடியேன் கண் வளர்கின்ற பார்க்கடலுடைய நீரினை முழுவதும் பருகினான், என்னோடு சேர்த்து பருகிவிட்டான். தன்னுடைய பனை மரத்தை போன்ற கையினாலே பருகினான். பருகிய பிறகு என்ன பண்ணினான்? வெளியிலே விடுத்தான். மீண்டும் இந்த உலகிற்கு நாங்கள் வந்தோம். மருகுசூழ் மணிமன்றுளாய் விண்ணருள் வலையான் மறுபிறப்பென உய்ந்து நின் பால்வர பெற்றேன். வீதிகளிலே மாணிக்கங்கள் ஒழுகின்ற, தில்லையிலே பொன்மன்றத்திலே ஆடுகின்ற பெருமானே, உன்னுடைய திருவுருள் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே, திருவுருள் பலத்தினாலே, அந்த புண்ணிய பலத்தினாலே மீண்டும் ஒரு பிறப்பெடுத்ததை போல இப்பொழுது உன்பால் வந்திருக்கின்றேன். இல்லையால் எங்கேயோ போயிருப்பேன். மறுபிறப்பெடுத்து உன்பால் வந்திருக்கின்றேன்.
மருகும் அப்பொழுது என் கையில் வழியின சங்கை மறுவில் ஐங்கர பிரான்கண தொன்று ஒவ்வியதால். அவ்வாறு நான் துன்புற்றுக் கொண்டிருக்கும் போது, மருகுதல் துன்புறுதல், துன்புற்றுக் கொண்டிருக்கும் பொழுது என் கையிலிருந்து வழுவி போன அந்த பாஞ்சஜன்யமாகின்ற சங்கத்தினை குற்றமில்லாத ஐங்கர பிள்ளையார், 5 கரங்களை கொண்ட பிள்ளையாருடைய கணங்களிலே ஒன்று தான் எடுத்துக்கொண்டது. என் கையிலிருந்து நழுவியது. அந்த நழுவிய சங்கினை அது என்ன பண்ணது, ஓடி வந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அது எனக்கு தெரியாது, அதை எடுத்துக்கொண்ட போது தெரியாது. பிறகு அந்த சங்கு ஒலிக்கும் போதுதான் அது அந்த ஒலி எங்கு வருகின்றது என்று தேடி பார்த்து இவ்வாறு இந்த கணத்தின் கையில் இருக்கின்றது என்பதை அறிந்தேன். ஐயனே அது அடியனேன் கரத்தை இது அருளி செய்ய வேண்டும் என்றிறந்திறந்திரஞ்சலும் சிறுமான் கையன் எம்பிரான் கௌரிபால் கற்கடை செலுத்தி வையம் உண்டவ கேள் என வாய்மனந்தருள்வான். பெருமானே, அந்த சங்கு என் கைக்கு வருமாறு நீ அருள் செய்ய வேண்டும் என்று விழுந்து விழுந்து வணங்கி மீண்டும் மீண்டும் அதையே விண்ணப்பித்தார். விண்ணப்பித்த உடனே சிறிய மானை கையிலே தரித்திருக்கின்ற அந்த கடவுள் சிவபெருமான் கௌரிபால் கற்கடை செலுத்தினானா. அருகிலே இருக்கின்ற கௌரி, கௌரி என்றால் வெண்ணிறம் கொண்டவள் என்பது பொருள். அந்த கௌரிபால் கடைக்கண் செலுத்தினான். கடைக்கண் என்பது கற்கடை என்று முன்பின்னாக அமைந்திருக்கின்றது. கடைக்கண் என்றால் கடாட்சம், ஓரக்கண்ணாலே உத்தரவு கேட்பது. அவ்வாறு பெருமாட்டினிடத்திலே திருமாலுடைய விண்ணப்பத்தை நான் சாங்ஷன் செய்கிறேன், ஏற்று உத்தரவு போடுகின்றேன் என்று பெருமாட்டி இடத்திலே கண்ணினாலேயே பேசி பெருமான் அனுமதி பெற்றான் என்பது பொருள். அவளை ஓரக்கண்ணாலே பார்த்து அவளுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு, வையம் உண்டவனே, இந்த உலகத்தை உண்டு உமிழ்ந்தவனே, கேட்பாயாக என்று இறைவன் திருமாலுக்கு விடையளிக்கின்றான். வாய்மலர்ந்தருள்வான் வலம் புரிந்த பேராண்மையோய் யாம் இது வல்லேன் வலம்புரி சங்கு நீ வர காஞ்சியில் வைகி வலம்புரி கணபதியை நின் அத்திமால்வரை மேல் வலம் புரிந்து தாபித்து அர்ச்சனை புரி மரபால். வலம் என்ற முதல் வலத்திற்கு இது சொல் பின்வரு நிலையணி என்று சொல்வார்கள். சொல் மட்டும் தொடர்ந்து வருகின்றது, ஒன்று போல வெவ்வேறு பொருளிலே அமைந்திருக்கின்றது. வலம் என்றால் வெற்றி, வெற்றியை தருகின்ற பேராண்மையை படைத்தவர் திருமால். திருமால் எங்க சண்டைக்கு போனாலும் தோக்க மாட்டார், வெற்றி பெறுவார். என்ன காரணம்? அதற்கு அவருடைய பேராண்மை காரணம். வெற்றியை தருகின்ற பேராண்மையை கொண்டிருக்கின்ற திருமாலே, யாம் இது வல்லேன், நீ கேட்ட விண்ணப்பத்தை எம்மால் அருள முடியாது. என்ன? அந்த கணத்தின் கையில் இருந்து சங்கினை பிடுங்கி உனக்கு தருவதற்கு எனக்கு ஆற்றல் இல்லை. இவ்வாறு பெருமான் சொல்லலாமான்னு கேட்டா சொல்லலாம். என்ன காரணம்? பெருமான் ஒரு காலத்துல திருமால் செய்த வழிபாட்டிற்கு இணங்கி அவருக்கு ஒரு வரம் கொடுக்கின்றார். உனக்கும் எனக்கும் ஒரு போர் வந்தால் அதில் உன்னிடம் நான் விரும்பி தோற்று போவேன் என்று. இது சாத்தியமா? இது சரியான்னு கேட்டா இது சரி, சாத்தியம் இரண்டும். எப்படின்னா, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கைய முறுக்கிற விளையாட்டு. அதுல பிள்ளையினுடைய கைய அப்பா முறுக்க மாட்டார், முறுக்கிற மாதிரி நடிச்சுட்டு விட்டுருவார். என்ன காரணம்? பிள்ளைக்கு கை வலிக்குவேங்கிறதுக்காக. ஆனால் பிள்ளைகிட்ட அப்பா கையை கொடுத்தாருன்னா அது முறுக்கும், அந்த வலியை பொறுத்து கொள்வார். இது தகப்பனுடைய கருணையை காட்டுகின்றது. இன்றைக்கும் இறைவனை நான் எண்ணுகின்றேன் என்று சொன்னால், பெருமான் என்னிடத்திலே பக்தி என்ற ஒரு கயிற்றினை கொடுத்து தன்னுடைய திருவடிகளை நீட்டி, இந்த கயிற்றினாலே உன் மனதை என்னுடைய கால்களிலே கட்டி போடு, நான் உன் உள்ளத்தில் எப்பொழுதும் எழுந்தருள்வேன் என்று இறைவன் வழிவகைகளை சொல்லிக் கொடுத்தானாம் என்று திருவாசகம் சொல்கின்றது. பக்திமையும் பரிசுமிலா பசுபாசம் அறுத்தருளி சித்தமெனும் தின்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே. என்னுடைய மனமாகின்ற வலிமையான கயிற்றினாலே அவருடைய திருவடியை நான் கட்டியிருக்கின்றேன். கட்டிக்கொள் என்று பெருமான் கால்களை நீட்டுவதனால கட்ட முடிகின்றது, அவ்வளவுதான் என்பதனால பெருமான் தன் கருணையினால இவ்வாறு செய்வான். இப்பொழுது அதே போலவே பெருமானே எல்லோருக்கும் தலைவன் என்று ஒரு தெய்வத்தை படைத்த பிறகு தான் அளித்த தலைமைப்பாட்டினை தான்
மதிக்க வேண்டும், மதித்து ஒழுக வேண்டும். அதை பெருமான் பல இடங்களிலே காட்டியிருக்கின்றார். திருவிளையாடல் புராணத்துல உமையம்மையாருக்கு இறைவன் ஆகமங்களை கைலையிலே உபதேசித்தருள்கின்றார். கைலையில மகேந்திர பர்வதம், அங்கு உபதேசித்தருள்கின்றான். அப்பொழுது உமையம்மை விளையாட்டாக கருத்தொன்றாது கேட்டார்களாம். அப்பொழுது உமையம்மையாருக்கு நீ வலைமகளாக செல்வாயாக என்று சொல்லி பெருமான் அருளானை ஒரு சாபம் கொடுத்தார். அதனை அறிந்து உள்ளே வந்த முருகப்பெருமானும் பிள்ளையாரும் இந்த ஆகமச் சுவடிகளினால் தானே இந்த ஆபத்து அம்மையாருக்கு வந்தது என்று சொல்லி அந்த சுவடிகளை எடுத்து கடலிலே எரிந்தார்கள். அவர்களை தடுக்க தவறிய நந்தியம் பெருமான் உட்பட எல்லோருக்கும் பெருமான் சாபம் அளிக்கின்றார். கடலிலே எரியப்பட்ட ஆகமச் சுவடிகளை உன்னுடைய கொம்பிலே தாங்கிக் கொண்டு ஒரு பெரிய சுறாமீனாக நாம் உம்மை வலைப்படுத்தும் வரையிலும் நீ கடலிலே வாழ்வாயாக என்று நந்தியம் பெருமானுக்கு கட்டளையிட்டார். கல்வியின் அருமை பெருமை தெரியாது இந்த சுவடிகளை கடலிலே எரிந்த குற்றத்திற்காக முருகப்பெருமானை பார்த்து மதுரையிலே வணிகர் குலத்திலே வாய் பேசாத மூங்கையாக, ஆனால் கற்ற பிறருடைய ஐயத்தை எல்லாம் உன்னுடைய பாடி லாங்குவேஜ், அந்த உடல் மொழியினாலே அவர்களுடைய பிணக்கினை தீர்ப்பவனாக நீ போய் பிறப்பாயாக என்று முருகப்பெருமானுக்கும் கட்டளையிட்டார். பிள்ளையார ஒண்ணும் பண்ணல. ஏன் பண்ணல? பிள்ளையாரும் தான் சேர்ந்து அந்த சுவடிகளை எடுத்து எரிஞ்சாரு. பிள்ளையாரும் ஒண்ணும் பண்ணல. ஏன் பண்ணலங்கிறதுக்கு காரணம் சொல்றாரு பரஞ்சோதி முனிவர். பிள்ளையாரை தன்னை போலவே இறைவன் நினைக்கின்றான். அதனால்தான் பிள்ளையாருக்கு தலைமை வகுத்தான், விநாயகன் என்று தலைமை வகுத்தான். ஆகவே தான் வகுத்த தலைமையை மதித்து ஒழுக வேண்டும் என்று சொன்னால் பிள்ளையாரிடத்திலே குற்றம் காண முடியாது என்பதனால பெருமான் வாளா விட்டு விட்டார். அதே போல பிள்ளையாருடைய கணங்களிலே ஒரு கணத்தின் கையிலே சங்கு இருக்கின்றது. அதனை பெருமான் போய் பிடுங்கிக் கொள்ளலாம் என்றால் அது முரண்டு பிடித்தலாம். அதற்கு பிள்ளையாரே தான் இணங்க வேண்டும் என்பதனால உன்னுடைய விண்ணப்பத்தை நீ விநாயகப் பெருமானத்திலே வைப்பாயாக சொல்லிட்டார் சாமி. ஆனா விநாயகப் பெருமானத்திலே வைத்தால் இது உடனே அந்த விண்ணப்பம் நிறைவேறுமா என்று திருமாலுக்கு தோன்றும். அப்பொழுது அதற்கு வழி கூறுகின்றார் கைலாயத்தில் இருக்கின்ற இறைவன். நீ வாழ்கின்ற அத்திகிரியிலேயே அந்த வலம்புரி விநாயகரை தாபித்து வழிபட்டால் அவர் உனக்கு தோன்றி இதே விண்ணப்பத்தினை அவரிடத்திலே வரமாக வைக்கும் பொழுது உன்னுடைய எண்ணம் நிறைவேறும் என்று பெருமான் அவருக்கு ஐடியா கொடுத்து அனுப்புகின்றார். வலம் புரிந்த பேராண்மையோய், வெற்றிக்கு காரணமாகின்ற பேராண்மை கொண்ட திருமாலே, யான் இது வல்லேன், உன்னுடைய விண்ணப்பத்தை ஏற்பதற்கு எம்மால் முடியாது. வலம்புரி சங்கு நீ பெற, நீ உன்னுடைய வலம்புரி சங்கினை பெறுவதற்கு காஞ்சியில் வைகி, காஞ்சிமா நகரத்திலே வாழ வேண்டும். அங்கு இருந்து வலம்புரி கணபதியை, வலம்புரி கணபதி என்ற கணபதியை நீ தாவித்து வழிபட வேண்டும். வலம்புரி கணபதிங்கிறவர் யாரு? தன்னுடைய துதிக்கையை வலப்பக்கமாக சுழித்து கொண்டவர். அவர்தான் வலம்புரி கணபதி. அவர் வலக்கையில் உள்ள கொம்பினை இடக்கையிலும், இடக்கையில் உள்ள அந்த பக்ஷணமாகின்ற மோதகத்தினை வலக்கையிலுமாக மாற்றி வைத்துக் கொண்டிருப்பார் என்று கூறுவாரும் உண்டு. அப்படி இருந்தாலும் அது வலம்புரி கணபதி தானா? என்ன காரணம்? எப்பொழுதும் அந்த கொம்பு இடது கையில தான் இருக்கும், வலது கையில தான் இருக்கும். அதனை இடது கைக்கு மாற்றிக்கொள்கின்றார். அப்படி மாற்றிக்கொள்வதனால அவர் வலம்புரி விநாயகர் என்று கூறப்படுகின்றார் என்ற ஒரு கருத்தும் உண்டு. அந்த வலம்புரி கணபதியை உன்னுடைய நீ வாழ்கின்ற அஸ்திகிரி அதன் கண்ணேயே அவருக்கு கோயில் எழுப்பி வலம் புரிந்து தாபித்து அர்ச்சனை புரி, அவரை தாபித்து வலம் புரிந்து அவரை பிரதிஷ்டை பண்ணி சுற்றி வந்து அர்ச்சனை புரிய அவரை வழிபாடு செய்வாயாக. மரபால் என்றார். மரபு என்றால் விநாயகருடைய வழிபாடு நூல்களிலே எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த முறைப்படி நீ அவரை வழிபடுவாயாக என்று திருமாலுக்கு இறைவன் அருள் செய்தான். திருமாலும் அதன்படி காஞ்சிபுரத்திற்கு வருகின்றார். அன்னவன் திருவருளினால் பெருக எனும் அருளை சென்னி மேற்கொண்டு விடை கொண்டு விநாயகப் பெருமானுடைய அருளினாலேயே அந்த சங்கினை விட்டு பெறுவாயாக என்று இறைவன் அருளவும்,
அந்த அருளினை தலைமேற்கொண்டு பெருமானிடத்திலே விடைபெற்று கொண்டு மீண்டு காஞ்சியிலே கொன்னும் வெற்றி செய்வாயிலார் குகையுடை அத்தி கண்ணகந்தனில் வலம்புரி கணேசனை இருத்தி கொன்னும் கொன் என்ற சொல்லுக்கு உயர்ச்சி என்பது பொருள். கொன்னும் என்றால் உயர்ந்த, கொன் என்பதோர் இடைச்சொல், உயர்ச்சியை குறிப்பது. அதற்கு பல பொருள். உயர்ச்சி, பகை, அச்சம், மேன்மை, இதெல்லாம். அந்த உயர்ந்த மேற்கு திசையிலே ஒரு பெரிய வாயிலோடு கூடிய குகையினை கொண்டிருப்பது அந்த அஸ்திகிரி. அந்த அஸ்திகிரிக்கு மேலண்ட பக்கம் பெரிய வாயோடு ஒரு குகை இருக்கின்றது. அந்த குகையில வலம்புரி கணபதியை திருமாலவர் ஸ்தாபிக்கின்றார். கண்ணகம், கல்லினால் ஆகிய மலை. நகம் என்றால் மலை. ந கச்சதி இது நகா, ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகாது என்பதனால நகம் என்ற வடமொழி சொல் மலையை குறிக்கும். கல்லினால் ஆகிய மலை என்று அந்த மலையை கூறுகின்றார். அங்கு இந்த குகையிலே வலம்புரி கணேசனை இருத்துகின்றார். தருக்கு நீங்கி ஆவாகனம் பாத்திய ஆச்சமனம் அருக்கியம் புனல் ஆட்டுடை பூணுநூல் கந்த வருக்கம் தூபதீபம் பல பண்ணிய வருக்கம் குறுக்கொள் சுண்ணமார் பாகடை குளிர் புனல் விரவும். சோடச உபசார பூஜையை செய்கின்றாரா? தருக்கு நீங்கி என்றால் விநாயகப் பெருமானை வணங்கும் பொழுது அடிமை பண்போடு வணங்க வேண்டும். நம்முடைய பெருமையை நாம் அறியக்கூடாது. நம்மை நாம் மறக்க வேண்டும். நம்முடைய சிந்தையிலே வழிபடப்படுகின்ற விநாயகப் பெருமானுடைய பெருமைதான் இருக்க வேண்டும் என்பதனால அந்த வழிபாட்டு முறைப்படி மிகவும் எளியவனாக அடிமை பண்போடு தருக்கு நீங்கி அந்த பெருமானை வழிபடும் பொழுது முதலிலே அவருக்கு என்ன பண்ண, அவரை தியானிக்க வேண்டும். பிறகு அவரை எழுந்தருளச் செய்ய வேண்டும். ஆகவே இதுல விடப்பட்ட அந்த ஷோட உபச்சாரங்களிலே விடப்பட்டவற்றை எல்லாம் இனம் பற்றி கொள்ள வேண்டும். பூசையின் உறுப்புகள் என்று விடப்பட்டவற்றை கொள்ள வேண்டும். அவரை முதலிலே தியானித்து, வலம்புரி விநாயகருக்கு அவர் இப்படி இருப்பார் என்ற தியானங்கள் அவரை குறித்த நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதன்படி அவரை தியானித்து பிறகு அவரை ஆவாகனம் செய்து எந்த ஒரு மூர்த்தத்திலே அந்த பெருமானை வழிபடுகின்றோமோ அங்கு அவர் எழுந்துள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய மந்திரங்களை சொல்லி, அல்லது கணபதி பெருமானுக்குரிய மூல மந்திரத்தினாலேயே எல்லா உபச்சாரங்களையும் செய்து என்று கொள்ளலாம். அவரை ஆவாகனம் என்றால் எழுந்துள்ளச் செய்த பிறகு எழுந்துள்ள அவருக்கு அவருடைய திருவடிகளை கழுவுவதற்கு நீரளிக்க வேண்டும். அதற்கு பாத்தியம் என்று பெயர். பிறகு திருக்கரங்களை கழுவுவதற்கு நீரளிக்க வேண்டும். அதற்கு அர்க்கியம் என்று பெயர். பிறகு எழுந்துள்ள அவர் பருகுவதற்கு நீரளிக்க வேண்டும். அதற்கு ஆச்சமனம் என்று பெயர். இவற்றையெல்லாம் அழித்து இதுல முறை பிறந்து காணப்படுவதை தக்க முறைப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். செய்யுளிலே எதுகை நோக்கியோ செய்யுள் இசை நோக்கியோ முறை பிறழக்கூட வைப்பார்கள். அப்ப பாத்தியம், அர்க்கியம், ஆச்சமனம் செய்த பிறகு அவர் என்ன பண்ணணும்? அவருக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கணும். புனலாட்டு பிறகு அவருக்கு வஸ்திரம் தர வேண்டும், உடை. அவர் வஸ்திரம் அணிந்த பிறகு அவரை அணிந்து கொள்வதற்கு புதிதாக யஜ்ஞோபவீதம் பூணும் நூல் அளிக்க வேண்டும். அதனை அளித்தார். பிறகு அவர் திருமேனிலே பூசிக்கொள்வதற்கு கந்தம், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இவற்றோடு சேர்த்து பனிநீரை குழைத்து அரைத்த உயர்ந்த பொதிகை மலை சந்தனம், அந்த வெண் சந்தனம், அந்த கந்தம், அப்புறம் தூபம், நல்ல நறுமண தூபம், சாம்பிராணி தூபம், தீபம், நல்ல நறுநெய்யினால் ஆகின்ற தீபம், பல பண்ணிய வர்க்கம், பல பக்ஷணங்கள் நைவேத்தியமாக, இவற்றையெல்லாம் அழகான வெண்ணிற விபூதி அணிந்திருக்கின்ற அந்த விநாயகப் பெருமானுக்கு முன்னர் நல்ல சுண்ணாம்போடு கூடிய தாம்பூலம், அந்த தாம்பூலத்தையும் அவருக்கு அளித்து, குளிர் புனல் என்று சொன்னால் உண்டு தாம்பூலம் எல்லாம் எடுத்துக்கொண்ட பிறகு சற்று நேரம் கழித்து தான் தாகம் வரும். அப்பொழுது பருகுவதற்கு ஐஸ் வாட்டர், குளிர் புனல். பிறவும் என்றால் பிற உபச்சாரங்களும். என்ன பிற உபச்சாரங்கள்? சாமரம் வீசுதல், குடை பிடித்தல், ஒரு வாகனத்தின் மீது எழுந்துருளி விதி உலா செய்தல், நாட்டியமாடுதல், கீதம் பாடுதல், வேதம் விண்ணப்பித்தல், திருமுறை விண்ணப்பித்தல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பிறவும் இப்படிப்பட்ட நீண்ட ஒரு பூசையினை செய்து
ஓங்கு தந்தி காயத்ரி மருவினார் உதவி. நந்தி என்றால் யானை, தந்தத்தை கொண்டது. அந்த விநாயகருக்குரிய காயத்ரி மந்திரம் கணேச காயத்ரி. அந்த கணேச காயத்ரி ஆகின்ற மந்திரத்தினாலே எல்லா உபச்சாரங்களையும் செய்து வீங்கு காதல் ஆர்வலன் செய்து அதிகரித்த அன்பினாலே அந்த பிள்ளையாரை சுற்றி வந்து புவியிடை வீழ்ந்தான், பூமியிலே விழுந்து நமஸ்கரித்தார் திருமால். ஆங்கு நின்று கை கொட்டினன் ஆடினன் அழுதான். அப்ப பூஜையிலே கைகொட்டி ஆடுதலும் பாடுதலும், பெருமானே என்னுடைய பூஜைக்கு நீ எளிவந்து ஏற்றுக்கொண்டாயே என்று நான் ஆவாகனம் இங்கனம் செய்வதென்று அறியேன், தியானம் இங்கனம் செய்வதென்று அறியேன், பூஜையினுடைய பிற உறுப்புகளை எவ்வாறு அறிவேன், இருந்தாலும் என்னுடைய பூஜையை மதித்து இதிலே எளிவந்து அருள் செய்கின்ற பெருமானே என்று அழ வேண்டும். இவ்வாறு திருமால் செய்தார். கை கொட்டினார், ஆடினார், அழுதார். மிக தீங்கு தீர்மறை மொழிகளால் துதிபல செய்தான். தீங்கினை தீர்க்கின்ற தன்மை கொண்ட வேத வச்சனங்களினாலே தோத்திரங்கள் செய்கின்றார். அந்த வேத மந்திர பொருள்களை இங்கு நமக்கு தமிழே தருகின்றார் நம்முடைய ஆசிரியர் பெருமானார். ஐயா மறைமுடிவும் தேராத ஆனந்த மெய்யா, பிரணவத்தின் உட்பொருளே வேழமுக கையாய் வெளியாய் கரியானே பொன்மையாய் செய்யாய் பசியாய் பெருங்கருணை தெய்வமே. ஐயா என்றால் தலைவனே, மறைமுடிவும் தேராத, வேதாந்தங்களும் அறியாத, உபனிஷதங்களும் தீண்டாத, பண்டாய நான்மறையும் பாலனுகா ஆனந்தமையா, ஆனந்தத்தையே சரீரமாக கொண்டவனே. இந்த இடத்துல மெய் என்பது உடம்புன்னா நம்ம போன்ற உடம்பு அர்த்தம் கிடையாது, ஸ்வரூபம் என்பது பொருள். ஆனந்த வடிவினனே, பிரணவத்தின் உட்பொருளே, உயிர்களை பிறவி குடியிருந்து காக்க வல்ல மந்திரங்களிலே தலையாயது பிரணவம். அந்த பிரணவத்தினுடைய தாற்பரிய பொருளாக உட்பொருளாக இருப்பவன் விநாயகப் பெருமான். வேழமுக கையாய், யானையினுடைய முகத்தை கொண்டு அந்த முகத்திலே ஒரு கையினை கொண்ட பெருமானே. யானையின் முகத்தில் தான் கை, ஏனையோருக்கெல்லாம் முகத்திலே கை கிடையாது, யானைக்கு மட்டும் முகத்திலே கை உண்டு. அப்படிப்பட்ட வடிவத்தை கொண்டவனே, வெளியாய் வெள்ளை நிறம் கொண்டவனே, கரியாய் கரி நிறம் கொண்டவனே, பொன்மையாய் பொன்னிறம் கொண்டவனே, செய்யாய் செந்நிறம் கொண்டவனே, பசியாய் பச்சை நிறம் கொண்டவனே என்று சொன்னார். இந்த 5 நிறங்களும் 5 பூதங்களின் நிறம் என்பதனால இந்த 5 பூதங்களிலும் இருப்பவனே, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி இருப்பவனே என்பது பொருள். பெருங்கருணை தெய்வமே, பெரிய கருணைக்கடலே, நல்லோர்க்கும் வானோர்க்கும் நன்னும் இடையுற்றுக்கு இல்லாமை நல்க அவதரித்த எம்மானே. இந்த பூமியிலே நல்லவர்களுக்கும் தேவர்களுக்கும் வந்து செல்கின்ற விக்னங்கள் இடையூறுகளை அகற்றுவதற்கென்றே அவதரித்த என்றால் ஜனனம் செய்த தோன்றிய எம்மானே, எங்கள் தலைவனே. வல்லார் முலையுமையாளின்ற மழகளிரே, வல் என்பது சூதாடு கிரவி, அதனை போன்ற வடிவம் கொண்டிருக்கின்ற அந்த பொங்கைகளை கொண்ட உமையம்மை, அவள் பெற்றெடுத்த இளம் களிரே, மழகளிரே, பொல்லார்க்கும் தானவர்க்கும் ஊரிழைக்கும் புத்தேளே. இந்த உலகத்திலே எப்படி நல்லவருக்கும் தேவருக்கும் வருகின்ற இடையூற்றை விளக்குகின்றீரோ, அதே போலவே தீயவர்க்கும் அசுரருக்கும் இடையூற்றினை உண்டாக்குகின்ற பெருமானே, ஊர் இழைக்கும் புத்தேளே. சூரன் உயிர் உண்டு சுரர் உலகம் காத்தளித்த வீரனுக்கு முன்பிறந்த வித்தகா. சூரபத்மனுடைய உயிரினை உண்டு என்றால் அவனை கொன்று தேவர் உலகத்தை முன்பே காத்து அழித்த, காத்தளித்தல் என்பது ஒரே சொல், காத்து அழித்தல் பிரிக்கக்கூடாது. ஏன்னா காத்தல் என்பதற்கும் அழித்தல் தான் பொருள் என்பதனால காத்தளித்த என்றால் நன்றாக காத்த. வீரன் என்றால் இங்கு முருகப்பெருமான் குமாரன் என்று சொல்லப்படுபவன். குச்சிதான் மாரதீதி குமாரகா, இந்த உலகத்திலே அழுக்கு அகற்றுபவன் முருகன் என்பதனால அவனுக்கு குமரன் என்று பெயர். அந்த குமரனுக்கு முன் பிறந்த வித்தகா, அவனுக்கு முன்னரே தோன்றிய மூத்த பிள்ளையாராக இருப்பவனே. முப்புறமும் சேர உருத்த திருவாளன் என்றெடுத்த வாரணமே எந்தாய் வலம்புரி குஞ்சரமே. 3 புறங்களும் சேர ஒன்று சேர, உருத்த என்றால் கனன்ற சினந்த, முப்புறங்களும் ஒன்று சேர்ந்தால்தான் அவற்றுக்கு முடிவு வரும் என்பதனால என்றைக்குமே ஒன்று சேராமல் பறக்கும். ஆனால் பெருமான் அந்த முப்புறங்களும் ஒன்று சேரும் வண்ணம் சங்கல்பித்து ஓரம்பு கொண்டு அவற்றை எரித்தான். ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தீவர என்று கூறுவார். அவ்வண்ணம் செய்த திருவாளன் என்றால் முக்தி திருக்குரிய சிவபெருமான்
ஈன்றெடுத்த வாரணமே, அவன் பெற்றுக் கொடுத்த வாரணம் என்றால் யானை, யானையே எந்தாய் எமக்கு தாயும் தந்தையும் ஆகவில்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, எந்தை என்ற எழுவாயை விழியாக மாற்றினாலும் எந்தா என்று ஆகும், எம் தாய் என்ற எழுவாயை விழியாக மாற்றினாலும் எந்தா என்று ஆகும் என்பதனால எந்தா என்ற விழியினால எமக்கு தாயும் தந்தையும் ஆகியவனே என்று கூறினார். வலம்புரி குஞ்சரமே, தன்னுடைய கையினை வலது பக்கம் கொண்டிருக்கின்ற, புரிதல் என்றால் கொண்டிருத்தல், அவ்வாறு வலது பக்கமாக துதிக்கையினை சுழித்துக் கொண்டிருக்கின்ற குஞ்சரமே என்றால் யானையே என்று இவ்வாறு, ஏன்னா இவர் வலம்புரி குஞ்சரத்தை தான் தியானித்து அங்கு எழுதுள்ள செய்திருக்கின்றார் என்பதனால அவ்வாறு விழிக்கின்றார். பண்ணியமும் வெண்கோடும் பாசாங்குதப்படையும் நன்னிய செங்கைத்தலத்து நாதா ஒரு கோட்டு தண்ணிய வெண்பிறை தாழ்சடையாய் மெய்யடியார் எண்ணிய எண்ணியாங் இந்தருளும் வள்ளலே. அப்படியே விநாயகப் பெருமானுடைய தியான சுலோகத்தை போல இந்த சுலோகத்தை நம்முடைய மத சிவஞான முனிவர் அருளியிருக்கின்றார். பண்ணியமும் என்றால், பண்ணியம் என்றால் பக்ஷணம், இங்கு அது மோதகம், மோதகத்தையும். வெண்கோடு என்றால் வெண்மையான அந்த தந்தம். பிள்ளையார் கையிலே தன்னுடைய ஒரு பக்க பல்லினையே ஒடித்து கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட உருவம் கொண்டவர். அப்ப ஒரு கையில மோதகம், இன்னொரு கையில தன்னுடைய 2 நந்தங்களிலே ஒன்றினை ஒடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். பாச அங்குசப்படையும், பாசம் என்றால் கயிறு, அங்குசம் என்றால் யானையை வழிப்படுத்துவதற்காக ஆகன் பயன்படுத்துகின்றார். ஒரு பிறப்பங்குச்சியிலே ஒரு சிறு ஆணி வைத்திருப்பார், அதற்குத்தான் அங்குசம் என்று பெயர். அந்த அங்குசத்தில யானையை அவன் என்ன பண்ணுவான், அது எங்கு தாக்க வேண்டுமோ அங்கு சற்றே தாக்குவான். தாக்குவதனால அது என்ன பண்ணும், அவனுக்கு அடங்கி இருக்கும். அதை போல நம்முடைய அகங்காரத்தை விநாயகப் பெருமான் கையிலே வைத்திருக்கின்ற அங்குசம் என்ற படையானது நீக்கும் என்று பார்க்கின்றோம். பாசம் என்பது என்னன்னா, பாசம்தான் நமக்கு பிறவிக்கு காரணம். அதனை விநாயகப் பெருமான் கையிலே கொண்டிருப்பது என்பது அந்த பெருமான் தான் சிருஷ்டி கிருத்தியம் செய்கின்றான் என்பதற்கு குறியீடு. ஏன் அப்படின்னு கேட்டா, பிறவாத உயிர்களுக்கு முக்தி இல்லை. ஆகவே உயிர்களுக்கு முக்தி தருவதற்காகவே கடவுள் என்ன செய்கின்றான், அந்த உயிர்களை பிறக்க செய்கின்றான் என்பதனால பந்தமும் வீடும் படைப்போன் காண்க என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. என்பதனால இறைவன் தன்னுடைய அருளினாலே நம்மை மாயா பாசத்திற்கு ஆட்படுத்துகின்றான். நம்முடைய அகங்காரத்தை நீக்குவதற்காக கையிலே அங்குசம் வைத்திருக்கின்றான். ஆக இந்த 2ஐயும் படைகளாக, ஆயுதங்களாக கொண்டிருக்கின்ற பெருமானே, நன்னிய செங்கைத்தலத்து, இவை சேர்ந்திருக்கின்ற சிவந்த கைத்தலம் என்றால் உள்ளங்கை, உள்ளங்கையிலே கொண்டிருப்பவனே, நாதா தலைவனே, ஒரு கோட்டு தண்ணிய வெண்பிறை தாழ்சடையாய், ஒற்றை கொம்போடு காணப்படுபவனே, ஏன் இன்னொரு கொம்பினை ஒடித்து கையிலே ஆயுதமாக வைத்திருக்கிறார் என்பதனால திருமுகம் என்பது ஒரு தந்தத்தோடு காணப்படுகின்றது, ஏகதந்தம் என்று அவரை கூறுவார்கள். ஒரு கோட்டு தண்ணிய என்றால் குளிர்ந்த வெண்பிறை தாழ்சடையாய், பெருமானை போலவே தன்னுடைய தாழ்சடையிலே குளிர்ந்த திங்கள் பிறையினை சொல்லியிருக்கின்றார். மெய்யடியார் எண்ணிய எண்ணியாங் இந்தருளும் வல்லதே, உண்மையான அடியவர்கள் வேண்டுவனவற்றை வேண்டும்படியே அவர்கள் நினைத்தவுடனேயே அளிக்கின்ற பெருங்கருணை பெருமான் இந்த விநாயக பெருமான். மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பவன், வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் இந்த விநாயக பெருமான் என்று அவரை பார்த்து கூறுகின்றார். வழிபடி ஓருக்கு எய்ப்பிடத்தின் வைப்பே, உன்னை வழிபடுகின்ற மெய்யடியார்களுக்கு எய்ப்பிடத்தின் வைப்பே என்றால் ஃபால் பேக் அல்லது குஷன் என்று கூறுவோம். ஒரு ஆபத்து காலத்திலே நமக்கு உதவ வேண்டும் என்று சிறுக சிறுக ரெக்கரிங் டெபாசிட் போல சேர்த்து வைத்து, அந்த ஒரு தொகை பெரிதானவுடன் அதை பிக்சட் டெபாசிட்டாக, அதனுடைய வட்டிக்கு கூட ஆசைப்படாம அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட்டாக ஒரு ஆபத்திலே உதவ வேண்டும் என்று அதை டச் பண்ணாம நம்ம வச்சிருப்போம் பேங்க்ல ஒரு டெபாசிட், சிறுக சிறுக சேர்த்தது. அது உண்மையிலேயே ஒரு இடர் வரும்பொழுது நன்றாக உதவும். அதை போல அது உதவாவிட்டாலும் உதவும் யாருன்னு கேட்டா விநாயக பெருமான். ஆகவே அடியார்களுக்கு உண்மையாக பிக்சட் டெபாசிட்டாக இருப்பது யார் என்று கேட்டால் விநாயக பெருமான் தான். அதைத்தான் எய்ப்பிடத்தின் வைப்பேங்கிறார். எய்ப்பிடம் என்றால் துன்பம் வரும் காலத்திலே, வைப்பு என்றால் வைப்பு நிதியை போல உதவுவது, சேமித்து வைக்கப்பட்ட நிதியை போல உதவுவது கடவுள் அருள் என்று பார்க்கின்றோம். வழிபடுவோர்க்கு எய்ப்பிடத்தின் வைப்பே, உமையாடு விழிகளிப்ப முன்னீர் விளையாடும் காலை. நீ
அம்பாள் சந்தோஷமாக கண்களினாலே உன்னுடைய பால விளையாட்டுகளை எல்லாம் கண்டு கழிக்கும் பொழுது நீ சமுத்திரத்தின் அருகிலே விளையாடி வந்தாய். முன்னீர் என்றால் சமுத்திரம். புழிமதக்கை யூடு புகுந்து வர பெற்றேன். அவ்வாறு நீ பார்க்கடல் இடத்திலே விளையாடும் பொழுது மதம் பொழிகின்ற உன்னுடைய அந்த துதிக்கையின் ஊடு உட்சென்று பிறகு வெளிவரவும் நான் பெற்றேன். அதனால நீ ஏற்கனவே உன்னுடைய திருக்கரத்தினாலே எனக்கு அருள் செய்திருக்கின்றாய் என்பது பொருள். உன் துதிக்கைக்குள்ளே உள்ளே புகுந்து வெளியே வந்து விட்டேன். இழிவகன்று மெய்த்தூய்மை எய்தினன் யானே. அவ்வாறு உன்னுடைய கரத்திற்குள்ளே சென்று பொருந்தி வந்த காரணத்தினாலே எந்த ஒரு வினையினாலே பிராகிருதமான ஒரு சரீரத்தை நான் பெற்றிருந்தேனோ அந்த சரீரத்தினால் வருகின்ற இழுக்கு எனக்கு நீங்கிவிட்டது என்று திருமால் துதிக்கின்றார். எப்படின்னு கேட்டான், சமண சமயத்திலே இந்த சரீரத்தோடு நெடுநாள் இருந்து விட்டேன், பெருமானே அந்த இழுக்கு நீங்க உன்னுடைய இடபக்குரியும் சூலக்குரியும் நீ பொறித்தொள்வாயாக என்று அப்பர் பெருமான் அந்த பெண்ணாகட தூங்கானை மாடத்திலே இறைவனிடத்திலே விண்ணப்பிக்கவும் இறைவன் அவருடைய விண்ணப்பத்தை ஏற்று பூதகணங்களை கொண்டு அப்பர் பெருமானுடைய தோள்களிலே சூலக்குறி இடபுக்குறி ஆகியவற்றை இட்டு திருடி நீரும் பூசுவித்தான் என்று பார்க்கின்றோம். அதனை பெற்றவுடனே தூய்மை பெற்றதாக உணர்ந்தார் அப்பர் பெருமான். அதே போல திருமால் உட்பட எல்லா தெய்வங்களும் சகலர்கள் தான். அவருடைய உடம்பு என்பது பிரகிருதி மாயினால் ஆகியது என்பதனால பிரகிருதி மாயினால் ஆகிய உடம்பினை பெற்றிருக்கின்ற சகலர்களே ஒருவர் தான் அவர். அந்த இழுக்கு நீங்குவதற்கு அந்த இழுக்கு நீங்கி விட்டது. இப்போது எதனால? பிள்ளையாருடைய துதிக்கைக்குள்ளே சென்று வெளிவந்த காரணத்தினால இந்த உடம்பினாலே வருகின்ற இழுக்கு என்பது நீங்கிவிட்டது என்று திருமால் மனமகிழ்ந்து விண்ணப்பிக்கின்றார். அங்கு அப்பொழுதின் அடியேன் கரத்தகன்ற துங்க பணிலம் உனை சூழும் கணநாதன் செங்கை தலத்துள்ளதால் செல்வா எனக்கு அதனை இங்கு இப்பொழுதே அளித்தருளா என்றிருப்ப. அவ்வாறு உன் திருவிளையாடலிலே பார்க்கடல் உறிஞ்சப்பட்ட பொழுது உள்ளே சென்று நான் வெளியே வரும் பொழுது அந்த வேகத்திலே என் கையில் இருந்த சங்கானது நெகிழ்ந்து விட்டது. அவ்வாறு நெகிழ்ந்து பிரிந்த சங்கினை உன்னுடைய கணங்களிலே ஒரு கணநாதர் தன் கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். எனக்கு பாக்கியமாக இருக்கின்ற பெருமானே, செல்வனே, அந்த சங்கினை எனக்கு நீ மீட்டு தர வேண்டும். என்ன காரணம்? அந்த சங்கு என்னுடையது, எனக்கு உரியது என்பதனால உன் அருளினாலே அதை நான் மீட்டு பெற வேண்டும் என்று இறந்து கேட்கின்றார். உடனே விநாயகப் பெருமான் ஓகேன்னு உடனே சொல்லிடுறார். வேண்டும் திருநெடுமார்க்கு எங்கோன் வெளி நின்று இவ்வாறு தன்னை பூசித்து வலம் செய்து விழுந்து வணங்கி முன்னின்று வேத மொழிகளாலே துதித்து விண்ணப்பம் வைத்த திருமாலுக்கு எங்கோன் எங்கள் தலைவராகின்ற விநாயகப் பெருமான் வெளி நின்று என்றால் பிரத்யக்ஷமாகி அவன் கண்ணிலானே காணும் வண்ணம் சூரிய கோடி பிரகாசத்தோடு அந்த வழிபடுகின்ற மூர்த்தத்திலிருந்து வெளிவந்து தன் திருவுருவத்தை காட்டி அருளினார். வெளி நின்று காண்டகைய பூதகணங் கரத்து கொண்டிருந்த மண்டபுகள் சங்கம் அளித்தருளி. அப்பொழுது விநாயகப் பெருமான் தோன்றிய பொழுது அவரோடு கணங்களும் தோன்றினார்கள். எந்த ஒரு கணத்தின் கையிலே அந்த பாஞ்சஜன்யம் இருந்ததோ அதனை விநாயகப் பெருமான் திருமாலுக்கு மீட்டு தந்தருளினார். மாண்ட புகழ் என்றால் மாட்சிமை கொண்ட புகழ். மிகவும் புகழ் கொண்ட அந்த பாஞ்சஜன்யமாகின்ற சங்கினை திருமாலுக்கு அளித்தருளி, மாயோனே, மாயவன் என்ற பெயர் கொண்டிருக்கின்ற திருமாலே, ஈண்டு நினக்கு இன்னும் வேண்டுவதன் என்றருள, நீ உன்னுடைய பூஜையின் பயனாக இன்னும் வரம் பெற்றுக் கொள்ளலாம் சொன்னார். ஏன் இப்படி சொன்னார் விநாயகர் அப்படின்னு சிந்தித்தால், திருமாலுக்கு உரியது அந்த பாஞ்சஜன்யம் என்பதனால அதை கேட்டவுடனே கொடுத்துட்டார். இருந்தாலும் நீண்ட பூஜை செய்திருக்கின்றார், அந்த பூஜையின் பயனை அளிக்க வேண்டும் என்று விநாயகப் பெருமான் உனக்கு மேலும் என்ன வர வேண்டுமோ கேட்டு பெற்றுக்கொள் என்று கூறுகின்றான். முன்னாய புண்ணிய கோடீசர் திருமுன்பு என் தன்னோடு இவ்வத்தி தடங்கிரியில் விற்றிருந்து இங்கு எந்நாளும் எல்லாருக்கும் எவ்வரமும் இந்தருளாய் மன்னா என்று ஏத்த மகிழ்ந்து அங்கன் வைகினால். உடனே திருமால் கேட்கிறார், முன்னாய புண்ணிய கோடீசர் திருமுன்பு அத்திகிரியில் இருந்த வண்ணம் திருமால் அந்த அத்திகிரியிலேயே
மேற்கு பக்கம் அகன்ற வாய் கொண்ட ஒரு குகையிலே இந்த கணபதியை நிறுவி வழிபட்டு இருக்கிறார் என்பதனால அத்திகிரிக்கு எதிரே இருப்பது புண்ணிய கோட்டீசர் திருக்கோயில். அந்த புண்ணிய கோட்டீசருக்கு எதிரே இருப்பது அத்திகிரி என்பதனால இப்பொழுது நமக்கு முன் இருக்கின்ற புண்ணிய கோட்டீஸ்வருடைய திருமுன்பு என்றால் அவருடைய சந்நிதியிலேயே அவருக்கு முன்பாக அவருக்கு முன்னதாக இந்த அத்திகிரியிலே நான் எழுந்துள்ள இருக்கின்றேன் அவரை வழிபட்டபடி. என்னை போலவே நீரமின் அருகிலே இந்த புண்ணிய கோடீஸ்வரை பார்த்த வண்ணம் அவருக்கு முன்பாக எழுந்தருளி எனக்கு அருள் செய்ததை போலவே இங்கு தொடர்ந்து வருகின்ற காலத்திலும் எண்ணில்லாத உயிர்கள் உன்னை வழிபடுவதற்கு வருமல்லவா, அந்த உயிர்களுக்கெல்லாம் நீ வரமருள வேண்டும். எந்நாடும் எல்லாருக்கும் எவ்வரமும் இந்தருளாய் எல்லாருக்கும் வரந்தளிக்க அளிக்க வேண்டும். அவர்கள் கேட்கின்ற வரம் எதுவாயிருந்தாலும் அளிக்க வேண்டும். மன்னா மன்னவனே என்று எத்த மகிழ்ந்து அங்கன் வைகினால் அவ்வாறு திருமால் விண்ணப்பம் செய்தவும் அதனை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு அந்த வலம்புரி கணபதியானவர் அங்கேயே சாநித்தியத்தோடு எழுந்தருளினார். இப்பொழுது ஒரு நாள் பூசைக்காக திருமால் ஆவாகனம் செய்ததுனால அங்கு விநாயகர் இருந்து கொண்டே இருப்பார் என்பது இல்லை. ஒவ்வொரு பூசையும் பராங்முகார்க்கியம் என்ற அர்க்கியத்தோடு முடிவு பெறுகின்றது. எப்படின்னு கேட்டா, ஆத்மார்த்த பூஜையில நம்முடைய உடையவரிடத்திலேயே பெருமானை நாம் எழுந்தருளி செய்து பூஜை செய்தாலும் நம்முடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு அங்கு பெருமான் இருக்கின்றான் என்பதனால பூசையின் முடிவிலே பெருமானை நீ விரும்பிய வண்ணம் இருந்து கொள்வா என்று ஒரு அர்க்கியம் தர வேண்டும். அப்படித்தான் பூசையை முடித்தருள் வேண்டும் என்பதனாலதான் பூசையை முடிவதற்கு முன்பாக கம்பையிலே வெள்ளம் வந்தது. பெருமாட்டி அந்த வெள்ளத்தினாலே ஏகாம்பரநாதருடைய திருமேனிக்கு ஊறு வரக்கூடாது என்று தழுவிக்கொண்டாள். உடனே பெருமான் வெளிப்பட்டு வரம் பெற்றுக்கொள் என்று சொன்ன உடனே பெருமாட்டை என்ன சொல்றாங்க, பூசை முடிந்ததே அறிவித்தார். பெருமானே இன்னும் பூசை முடியவில்லை. பூசை முடியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? உன்னை நான் ஆவாகனம் செய்து கட்டி போட்டிருக்கின்றேன், உனக்கு பராங்க அக்யம் தரவில்லை, உன்னை பூசையிலிருந்து விடுவிக்கவில்லை, பூசை முடியவில்லையே என்று பெருமாட்டை விண்ணப்பித்த பொழுது பெருமான் கூறுகின்றார், உன்னுடைய பூசை என்பதற்கு முடிவு இல்லை. நீ தொடர்ந்து உலகின் நன்மைக்காக இந்த காஞ்சிபுரத்திலே என்னை விடாது பூசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதனால அந்த பூசை முடிந்து வரம் பெற முடியாது, இப்பொழுதே வரம் பெற்றுக்கொள் என்று பெருமான் விளக்குகின்றார். இப்பொழுது திருமாலுடைய பூசையில் இருந்து கணபதி விடுவிக்கப்பட்டு விட்டார். இப்பொழுது வரமாக திருமால் என்ன கேட்கின்றார் என்று சொன்னால், நீ இங்கு எப்பொழுதும் சாநித்தியம் கொண்டு இங்கு வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் வேண்டும் வரங்களை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். அப்படித்தான் எல்லா இடத்துலயும் வருது. பதஞ்சலி முனிவர் வியாக்கணபதியுடைய தவத்திற்காக தில்லையிலே காணப்படாமல் ரகசியமாக இருந்த சபை, அந்த சபையானது கண்ணுக்கு புலனாக தோன்றவும் 33 கோடி தேவர்களும் 3000 அந்தனர் பெருமக்களும் ஏனைய தபசிகளும் ரிஷிகளும் பதஞ்சலி வியாக்கிரபாதர் மற்றும் ஜெய்மினி ஆகிய மூவரும் தம்முடைய தவத்தின் பயனாக தில்லை பெருமானுடைய ஆடலை கண்டு ஆனந்தம் கொண்டார்கள். அப்பொழுது பெருமான் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை நல்கும் பொழுது பதஞ்சலி முனிவர் நடராஜ பெருமான் அங்கு தொடர்ந்து எழுந்தருளே எதிர்காலத்திலே வருகின்ற உயிர்களுக்கெல்லாம் காட்சி தந்து முக்தி அளிக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றார் என்று பார்க்கின்றோம். வியாக்கிரபாத முனிவர் தொடர்ந்து தான் ஆதிமூலநாத பெருமானுக்கு இடையராது பூசிக்கின்ற வரத்தை பெற்றார் என்று பார்க்கின்றோம் என்பதனால இப்பொழுது ஆத்மார்த்தமாக செய்த ஒரு பூசை அது எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்றால் அதை பரார்த்தமாக உலகிற்கு நன்மையாக அந்த பூசை செய்தவர் அளிக்கின்றார். அதனால்தான் இன்றைக்கும் தில்லைவாழ் அந்தணர்கள் அந்த நடராஜ பெருமானை பூசித்து அந்த பூசை பயனை தாங்கள் மட்டும் பெறுவதில்லையா, அந்த பூசை பயனை உலகிற்கென்று அழித்து விடுவார்கள். ஆனால் பூசையிலே ஒரு நியமம், அதனை அப்பர் பெருமான் தேவாரத்தில் கூறுகின்றார். உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன், தாங்கள் செய்த பூசையின் பயனை உலக மக்களுக்கென்று உடனுக்குடன் அழித்து விடுவார்கள் அந்த தில்லைவாழ் அந்தனர் பெருமக்கள் என்பது பொருள். என்பதனால திருமாலும் இங்கு என்னுடைய பூசைக்கு வெளிவந்து காட்சி கொடுத்த விநாயக பெருமானே, நீ இதே இடத்திலே எப்பொழுதும் எழுந்தருளிருக்க வேண்டும், எதிர்காலத்திலே வருகின்ற அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக என்று கேட்டுக்கொள்ளவும் அது நியாயமான விண்ணப்பம் என்பதனால அதற்கு அருள் கூர்ந்து எளிவந்து விநாயக பெருமான் இசைந்து அங்கேயே கோயில் கொண்டான் என்று பார்க்கின்றோம். அதுதான் அந்த அத்திகிரியில் இருக்கின்ற வலம்புரி விநாயக பெருமானுடைய திருத்தலம். மகிழ்ந்து அங்கன் வைகினன் விநாயக பெருமான் ஒன்னதரை வாட்டும் உலவை படைத்தேவும்
பன்னகப்பும் பாயல் திகிரிப்படை கோவும் அன்ன நடைக்குன்றம் ஆழ்வரையின் ஆறுயிருக்கு என்ன வரவும் அழைத்தென்றும் மேவுவார். அந்த அத்திகிரியிலே இருவர் இருக்கிறார்கள். யாருன்னு கேட்டா, ஒன்னலரை வாட்டும், ஒன்னலர் என்றால் பகைவர், பகைவர்களை துன்புறுத்துகின்ற உலவை படைத்தேவும். உலவை என்றால் கொம்பு, தந்தம். அந்த தந்தத்தினையே தனக்கு ஆயுதமாக கொண்டிருக்கின்ற தெய்வம் விநாயகப் பெருமான். தன்னுடைய பல்லினை ஒடித்து அந்த ஏக தந்தத்தினை கையிலே கொண்டிருக்கின்றார். உலவை படைத்தேவு என்பது விநாயகப் பெருமான். பன்னகப்பும் பாயல் திகிரி படைக்கோவும். பன்னகம் என்றால் பாம்பு, பாம்பினை அழகான படுக்கையாக கொண்டிருக்கின்ற, திகிரி என்றால் சக்கரம், சக்கராயத்தை கொண்டிருக்கின்ற அந்த திருமாலும் ஆகிய இருவரும் அன்ன நடைக்குன்ற மால்வரையின் ஆறுயிருக்கு. நடைக்குன்ற மன்ன மால்வரை. நடைக்குன்றம் அப்படின்னா நடக்கின்ற குன்றம் என்பது என்ன? ஊர்மலை என்று பார்க்கின்றோம். நாளைக்கு எரிபத்த நாயனாருடைய குரு பூஜை. அந்த எரிபத்த நாயனாரை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு நம்பியாண்டார் தம்பிகள், ஊர்மதில் முன்னட்ட உத்தமர்க்கென்றோர் உயர் தவத்தோன் தாரமலர் கொய்யா வருபவன் தண்டின் மலர் பறித்த ஊர்மலை. ஊர்மலை என்றால் ஊர்கின்ற மலை, நடக்கின்ற குன்றம். அது எது? யானை. ஊர்மலை மேற்கொள்ளும் பாகர் உடல் துணி ஆக்குமவன் ஏர்மலை மாமதில் சூழ் கருவூரில் எரிபத்தனே என்று திருத்துண்ட திருவந்தாதி அள்ளியிருக்கின்றார். ஆகவே ஊர்மலை என்பதும் நடக்குன்றம் என்பதும் யானை. அந்த யானையின் பெயரை தாங்கியிருக்கின்ற மலை அதான் நடைக்குன்ற மால்வரை. யானை என்ற பெயரை தாங்கியிருக்கின்ற பெரிய மலை. அந்த மலை என்பது அத்திகிரி. அந்த அத்திகிரியிலே ஆறுயிருக்கு என்றால் உயிர்கள் எல்லாமே ஆறுயிர்கள் தான். என்ன அர்த்தம்? அந்தந்த உயிருக்கும் அதாவது உயிர் என்பது அருமைப்பாடு கொண்டது என்பதனால்தான் மரண பயம் என்பது இருக்கின்றது. அந்த ஆறுயிருக்கு என்ன வரவும் என்றால் எல்லா விதமான வரவும். அவர்கள் எந்த வரத்தை கேட்டாலும் இந்த இருவரும் அருள்வார்கள். எந்த வரத்தை கேட்டாலும் என்றால் என்ன அர்த்தம்? பொருத்தமான வரம் என்பது பொருள். எவ்வகைப்பட்ட வரத்தையும் அளித்து என்றும் என்றால் எந்நாளிலும் மேவுவார் என்றால் அருள் பாலித்துக் கொண்டு இருப்பார்கள், தங்குவார்கள் என்று அந்த அத்திகிரியினுடைய சிறப்பையும் அங்கு வலம்புரி விநாயகர் எங்கனம் எழுந்துள்ளினார் என்பதையும் நமக்கு சூத முனிவர் நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சொன்ன வரலாற்றினை வடமொழியிலிருந்து மொழிபெயர்த்து நமக்கு மாதேஸ்வரர் அருளி இருக்கின்றார். இப்பொழுது இந்த வலம்புரி விநாயகர் படத்திற்கு மட்டும் அது மாதிரி ஒரு சில படங்கள் இருக்கின்றன. இந்த கதையை கேட்டவர் பிறருக்கு சொன்னவர் இவர்களுக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றிதனை கற்றோரும், இதனை நூல் வழியாக கற்றவரும் கேட்டோரும், இப்படி இந்த ஆன்லைன் கிளாஸ் வழியாக கேட்டவரும், மாசிலருக்கு சொற்றவரும். மாசிலர் என்றால் உலகத்திலே அடிப்படை குற்றங்கள் என்று காணப்படுகின்றது என்ன? அவாவுகளி இன்னாச்சொல். அந்த குற்றம், அந்த குற்றத்திலிருந்து நீங்கி இருக்கின்ற தூயவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சொற்றவரும். இந்த காஞ்சி புராணத்தை எடுத்து சொல்லும் பொழுது வலம்புரி விநாயகர் பட்டணத்தை எடுத்து சொன்னவர்களும் ஊரு தவிர்த்து அவர்களுக்கு என்றைக்குமே இடையூறு கிடையாது. என்ன காரணம்? விநாயகரை பற்றிய அந்த செய்திகளை கேட்ட காரணத்தினாலே இடையூறு என்பது அவர்களுக்கு என்றுமே இல்லை. இடையூறை வா என்றாலும் அது ஓடி போகும். அப்படிப்பட்ட நிலையை அடைவார்கள். தவிர்ந்து என்றும் தொல்லுலகில் இந்த பழமையான பூமியில பெற்ற மகபாதி பெருஞ்செல்வத்தோடுரைந்து அவர்கள் மக்கள் செல்வம் மற்றும் ஏனைய பெருஞ்செல்வங்களோடு இந்த பூமியிலே நீண்ட நாள் வாழ்ந்து பிறகு பற்றறுத்து, என்னடா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது, கேட்டதெல்லாம் கிடைக்குது, போரும்பா, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு இந்த உலகத்திலே இன்பமாகவே வாழ்ந்து அந்த இன்பத்திலே உவர்ப்பு ஏற்பட்டு போதும், இனிமே பெருமான் தான் வேண்டும் என்று அந்த வைராக்கியம் ஏற்பட்டு பற்றினை அறுத்து மேலை பரபோகம் மேவுவரால் எல்லா இன்பங்களுக்கும் மேலான பரபோகம் என்ற பரமுக்தி நிலை சிவானந்தத்தை அவர்கள் பொருந்துவார்கள். இந்த வலம்புரி விநாயகர் படலத்தை கற்று கேட்டு பிறருக்கு எடுத்துச் சொல்பவர்கள் என்று இந்த பலசுரி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலர் கேட்கலாம், இந்த கதையை கற்றாலும் கேட்டாலும் எடுத்து சொன்னாலும் இவ்வளவு உயர்ந்த நிலை கிட்டுமா? இது என்னமோ காதல பூசுத்திர வேற மாதிரி இருக்கே, மார்க்கெட்டிங் டெக்னிக்கா இருக்கே அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாது அர்த்தம். இதற்கு என்ன உண்மையான பொருள்னு கேட்டா, ஒரு ஹோம்ஒர்க் ஒரு குழந்தைய பண்ண வைக்கிறதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நீ ஹோம்ஒர்க் பண்ணா கலெக்டர் ஆகலாங்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டா, இந்த ஹோம்ஒர்க் பண்ணினதுனால அந்த பிள்ளை எல்கேஜியோ யூகேஜி தான் பாஸ் பண்ண போறது. அது நேரடியா கலெக்டரா ஐஏஎஸ் பாஸ் பண்ணி போக போறது இல்லை. இருந்தாலும் இத பண்ணாம ஐஏஎஸ் பாஸ் பண்ணவும் முடியாது, முறையா தானே போகணும் என்பதனால இது பின்னாடி கலெக்டரா வருவதற்கு இது முன்னாடியே உதவி செய்யுது என்பதை மறுக்கவும் முடியாது என்பதனால
இந்த புராண சிரவணம் என்பது உள்ள தூய்மையை உண்டாக்கி ஒருவருக்கு இந்த உலகியல் இன்பங்களை வெறுத்து இறைவனையே விரும்பி மேலான சிவபத்தை அடைவதற்கு அது முறையான ஒரு ஏணிப்படியாக அமைகின்றது என்ற காரணத்தினாலே அந்த தொலைவிலே இருக்கின்ற பயனை இது தருகின்றது என்று கூறுவதிலே எந்த பிழையும் இல்லை என்று நாம் சமாதானம் சொல்லலாம் என்று வலம்புரி விநாயக படலத்தினை இனிதே நிறைவு செய்கின்றார். அடுத்தது சிவாஸ்தான படலம். சிவாஸ்தானம் என்று ஒரு இடம், அந்த இடத்திலே பிரமன் இறைவனை பூசித்து வழிபட்டான். எதற்காக வழிபட்டான்னு கேட்டா, பெருமானுடைய திருமேனியிலே ஆதிகாரத்திலே அயனும் மாலும் ஒக்க படைக்கப்பட்டனர். அதிலே மால் பெருமானை புண்ணிய கோடிசத்திலே வழிபட்டு அயனையும் படைக்கின்ற ஆற்றலை பெற்றார். அதே போல தானும் இந்த பெருமானை வழிபட்டு திருமாலையும் படைக்கின்ற ஆற்றலை பெற வேண்டும் என்று பிரமன் முடிவு செய்து அந்த இடத்திலே இறைவனை வழிபாடு செய்தான் என்ற அந்த அருங்கதையை நமக்கு சூதமுனிவர் கூறுவார். அடுத்த வகுப்பிலே அதனை பார்ப்போம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம்.